ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனியின் வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மிளகு வறுவல் செய்ய போகிறோம். முட்டையை உடச்சி போட்டு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி சேர்த்திக்கங்க. வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்திக்கங்க. இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கங்க. தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இதை லைட்டாக எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் வேகருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கங்க. தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்தணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்படி கடாயில் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி மசாலாவை செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி சேர்த்திக்கங்க. முட்டை மேலே லைட்டாக மிளகுத்தூளை சேர்த்திக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இதையும் மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வெரைட்டி ரைஸ், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.